அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? மார்க்கெட்டுங்கிறத மேக்ஸ், அது இன்ட்ராடாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும். பொசிஷன் ஆப்ஷன் பையும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொசிஷன் ஆப்ஷன் பையும் கிடையாது. அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு எட்ஜிங்கோட தான் எடுத்து வர்த்தகம் இல்லையா? ஆப்ஷன் பையிங் அதை வைத்து எடுத்தோம்னா நம்ம ப்ரீமியம் ஃபுல்லாக எரர்ஸ் ஆகிடும். அப்போ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆப்ஷன் பையர் கொஞ்சம் மாற்றி சிந்திக்கணும். எந்த ஒரு ட்ரேடையும் சிந்தனை ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். மார்க்கெட்டை சிம்பிளாக அணுகுங்க, ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க. ஓகேங்களா? நம்ம செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும், இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். எந்த டைரக்ஷனை பற்றி கவலைப்பட நியூஸ் இதெல்லாம் காதலே வாங்கக்கூடாது. உங்கள் மேக்ஸ் என்ன சொல்லுது, இந்த யூடியூப்ல ஏறுன்னு சொல்கிறாங்க, இந்த யூடியூப்ல இறங்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம். அதெல்லாம் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஆமாம் இன்னைக்கு இந்த காரணத்துக்காக ஏறிச்சு இறங்குச்சு, அதெல்லாம் வேற விஷயம். உங்கள் மேக்ஸ் என்ன சொல்லுது அதுபடி நடக்கும். ஓகேங்களா? அதே போல் இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறோம்னா இதில் பல வேல்யூ இருக்குது. ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ போனால் அது அங்கே திரும்புன்னு ரூலே இருக்குது, ரிவர்சல்னு பாயிண்ட்னே இருக்குது. அந்த இடத்துல தான் போய் திரும்பும் மார்க்கெட். அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் கிளாஸ்க்கே போக தேவையில்லை, நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு லெவலுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் 25,400 காலு நான் 98 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, அதே 98 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. ஓகேங்களா? இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், நிஃப்டி ஏறும் இறங்கும் தான் நான் சொல்கிறேன்னே தவிர இதை வாங்குங்க வீங்க நான் சொல்லவே கிடையாது. என்றைக்குமே சொல்கிறேன், அது தேவையும் கிடையாது. இந்த சைக்கிள் தான் ட்ரேட் பண்ணணுமா, இல்லை வேற அனதர் சைக்கிளில் போனால் அதுக்கு எங்கே வேல்யூ இருக்குது? எல்லாமே மேக்ஸில் இருக்கும். எல்லா இடத்துலையுமே மேக்ஸ் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரைக் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கும் அப்படிங்கிறதும் தெரியும். அதே ஒரு ஸ்ட்ரைக் எங்கே போய் திரும்பும், கீழே வந்தாலும் எங்கே போய் திரும்பும், மேலே போனாலும் எங்கே போய் திரும்பும் அப்படிங்கிறது எல்லாமே ரூல் இருக்கு. சரி, இப்போ 98க்கு மேலே இருந்தால் அப்சைடு நம்ம சொல்லிட்டோம். இதில் நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஃபால்ஸாக ட்ராப் பண்ணுவாங்க நம்மளை, சும்மா மேலே இருக்கிற மாதிரியே காமிச்சு ஒரே இதில் எடுக்கும். அதே கீழே வீக்காக இருக்கிற மாதிரி சும்மா கீழே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு டக்குன்னு ஒரே கேண்டில் தூக்கிடுவாங்க. இதெல்லாம் ஃபால்ஸாக நம்ம ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. அது மட்டும்தான் உங்களால் முடியும். மற்றபடி எல்லாமே எல்லாருக்குமே சமமானது தான் பங்குச்சந்தையில். புரிதுங்களா? அப்போது அதற்கேற்றாற்போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த உங்களுடைய வர்த்தகம் உங்களுக்குன்னு இதுக்காக ரூல்லாம் ஒதுக்குங்க. மணியெல்லாம் பெருசாக வச்சாலும் ஆப்ஷன் பைக் பண்ணக்கூடாது. சிம்பிளாக இருக்கணும், சிம்பிளாக வச்சு பண்ணணும். பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தாராளமாக பண்ணலாம். அதனால் படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. என்னுடைய நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.